يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صبحكم ومساكم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் மறுமை நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உலக தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய அல்லாஹுடைய ஒவ்வொரு அடியார் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து அவனது அருளை கொண்டு சுவனத்திலே நுழைவித்தருள்வானாக. ஹிதாயத் என்று நாம் சொல்லுகின்ற நேர்வழி, இதன் கருத்து என்ன, இது பற்றிய ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய முழுமையான உண்மை என்ன என்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அது பற்றி முன்னைய ஒரு ஜுமாவிலே ஒரு மனிதன் தன்னளவிலே அல்லாஹினால் நேர்வழி காட்டப்பட்ட ஒருவனாக இருக்கின்றானா என்பதை அறிந்து கொள்ளுகின்ற அந்த வழிமுறை பற்றி தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த நேர்வழி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு பகுதி, இரண்டாவது பகுதி பற்றி இன்றைய இந்த ஜும்மா உரையிலே தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே 7 விடயங்களை இந்த நேர்வழி பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு மனிதன் அல்லது ஒரு கூட்டம் நேர்வழியிலே இருக்கின்றதா என்பதை இதனை கொண்டு நாம் அடையாளம் காண முடியும். நேர்வழியில் இருந்து பிறருக்கும் நேர்வழியை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு கூட்டத்தை இதன் மூலம் நாம் அடையாளம் காண முடியுமாக இருக்கின்றது. நேர்வழியை தேடுகின்ற ஒரு மனிதர் எந்த கூட்டம் நேர்வழியிலே இருக்கின்றது என்பதை அடையாளம் காணுவதற்கு இவைகள் ஆதாரங்களாக இருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற இந்த உண்மைகளை மிகச் சுருக்கமாக மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்றோம். 42வது அத்தியாயத்தின் 52வது வசனத்திலே முதலாவது அடையாளத்தை கண்ணியமிக்க அல்லாஹ் இது பற்றிய அதன் முதற் பகுதி பற்றிய சில விடயங்களை அந்த வசனங்களிலும் இன்னும் சில வசனங்களிலும் சொல்லியிருந்தோம். இப்போது இன்று நாம் நேர்வழி அடைந்த ஒரு கூட்டம் அவர்களை அடையாளம் காணும் விதத்திலே அதற்குரிய அந்த 7 அடையாளங்களில் முதலாவது அடையாளத்தை கண்ணியமிக்க அல்லாஹ் 39வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே சொல்லுகின்றான். நேர்வழியிலுள்ள ஒரு மனிதன், நேர்வழியிலுள்ள ஒரு கூட்டம், மிகச் சிறந்த ஒரு பண்பு அவர்களிடம் இருக்கும். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார்.
அந்த கூட்டம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொய் பேசாதவர்களாக உண்மையே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லுவதென்றால், படைத்த அல்லாஹுடைய நேர்வழியை பின்பற்றி பிரச்சாரம் செய்வதிலே, அந்த நேர்வழியை எடுத்து தெளிவுபடுத்துவதிலே அவர்கள் ஒருபோதும் பொய் பேச மாட்டார்கள். அவ்வாறு பொய் பேசினால், பொய் பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்துவதில்லை என்றும், சத்தியத்தை நிராகரிக்கின்ற தன்மை உள்ள ஒரு கூட்டத்தை நேர்வழியிலே அல்லாஹ் செலுத்த மாட்டான் என்றும் முதலாவது அடையாளமாக சொல்லுகின்றான். பொய் பேசுவதை அறவே தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையென தெரிந்ததை மறுப்பதை தவிர்த்திருக்க வேண்டும். நேர்வழி ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டதா, ஒரு கூட்டத்திலும் நேர்வழி இருக்கின்றதா என்பதை அடையாளம் காணுகின்ற முதற் பண்பாக இது இருக்கின்றது. இரண்டாவது பண்பு பற்றி கண்ணியமிக்க அல்லாஹ் 29வது அத்தியாயத்தின் 69வது வசனத்திலே சொல்லுகின்றான். நேர்வழி என்பது மிக அதிகமானவர்கள் நினைத்திருப்பது போன்று, அதிலும் கலிமா சொல்லுகின்ற எமது சமூகம் நினைத்திருப்பது போன்று வாழையடி வாழையாக கிடைத்துவிடக்கூடியதல்ல. ஒரு சிலருக்கு அப்படி கிடைத்தால் அது அல்லாஹுடைய பெரும் பாக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், யாரெல்லாம் நேர்வழியை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்களோ, ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதிலே உள்ளத்தளவில் உண்மையாளர்களாக இருந்து முயற்சி செய்கின்றார்களோ, அவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டுவோம், எமது நேர்வழியிலே செலுத்துவோம் என்று இரண்டாவது அந்த பண்பை கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். இதனை நீங்கள் சிரமப்பட்டு விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சமூகத்தை பார்க்கின்றார்கள். இந்த பூமியிலே அல்லாஹ்வை அடிபணிவதற்கு முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் கஅபத்துல்லா. கஅபத்துல்லா இருக்கின்ற இடத்திலே பிறந்த நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனைத்தையும் வழிகேடாக பார்க்கின்றார்கள். இறுதியிலே ஹிரா குகையிலே சென்று ஒதுங்குகின்றார்கள். அப்போதுதான் நபி அவர்களுக்கு நேர்வழி கிடைத்த வரலாறு உங்களுக்கு தெரியும். எனவே யாரெல்லாம் ஹிதாயத்தை தேடி செல்லுகின்றார்களோ, அத்தகைய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்துவான் என்று இரண்டாவது விடயமாக சொல்லுகின்றான். மூன்றாவது விடயம், இவ்வாறு நேர்வழியை தேடுகின்ற ஒரு மனிதன், உலகத்திலே மக்கள் எத்தனையோ கடவுள்களை வணங்குகின்றார்கள், அவற்றிற்கு உருவங்களை அமைத்திருக்கின்றார்கள், வெவ்வேறு விதங்களிலே கடவுளை அவர்கள் காண்கின்றார்கள். ஆனால் எந்த மனிதன் நேர்வழியை அடைகின்றானோ, படைத்த ஒரே ஒருவன், அவன் அல்லாஹ் என்ற உண்மையை அவன் அடைந்திருப்பான். இந்த அடிப்படை உண்மையை அறிந்து அந்த அல்லாஹ்வை யார் விசுவாசம் கொள்ளுகின்றானோ, அத்தகைய ஒருவரின் உள்ளத்தை நேர்வழியிலே செலுத்துவதாக கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். 64வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலே இதனை காணலாம். وَمَنْ يُؤْمِنْ بِاللَّهِ يَهْدِ قَلْبَهُ, யார் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளுகின்றாரோ அவருடைய உள்ளத்தை நேர்வழிப்படுத்துவான் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். படைத்த ஒருவன், ஒரே ஒருவன், அவன் அல்லாஹ்தான் என்பதை சத்தியத்தை தேடி செல்லுகின்ற ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் அதுதான் உண்மையான அறிவு. அதன் பிறகு அவனை விசுவாசம் கொண்டால் அத்தகைய ஒருவனுக்கு ஹிதாயத் கிடைத்துவிடும் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். மனித இனத்தின் ஆரம்பம் எத்தகையது, இந்த பூமியிலே வாழ்க்கை எப்படி துவங்கியது என்பதை பெரும்பாலும் நாம் அறிந்திருப்போம். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவன்தான் ரப் என்பதை, இலாஹ் என்பதை அறிந்து அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட ஒரு மனிதன், முதல் மனிதரை சுவனத்திலே வாழச் செய்த அல்லாஹ் அவரை பூமிக்கு அனுப்பும் போது நேர்வழி என்னிடமிருந்து வரும், அதனை பின்பற்றுவோருக்கு கவலை சஞ்சலம் கிடையாது என்று சொல்லித்தான்
இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியமிக்க அல்லாஹ் அனுப்புகின்றான். எனவே நேர்வழி அடைகின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வை விசுவாசித்து யாருடைய உள்ளம் நேர்வழிப்படுத்தப்பட்டு விடுகின்றதோ, அதாவது ஹிதாயத் கிடைத்து விடுகின்றதோ, நேர்வழி என்பது நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்துதான் வரும் என்ற விடயத்தை அறிந்திருப்பார், அதனை நம்புவார், அதனை ஏற்றுக்கொள்வார். இது அல்லாஹ்வினால் யாராவது உள்ளம் நேர்வழிப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் கட்டாயம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உண்மை நேர்வழியின் அடையாளமாகவும் இருக்கின்றது. அதாவது நேர்வழி என்பது அல்லாஹ்விடமிருந்து வரும் என்று நம்பக்கூடியவர்கள். அதுதான் வஹி என்ற ஒரு வார்த்தையிலே நாம் சொல்லுகின்றோம். அதுதான் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸுமாகும். இது 4வது அடையாளமாகும். 5வது அடையாளம், ஒவ்வொருவரும் இதுதான் நேர்வழி என்று சொல்லி 1000 அவர்கள் சொல்லலாம். படைத்த ஒரே ஒரு இலாஹ் அவன் அல்லாஹ் தான் என்ற உண்மைக்கு புறம்பாக 33 கோடி இவ்வாறான அல்லாஹுக்கு சமமான கடவுள்கள் இருக்கின்றார்கள் என்று நம்பக்கூடிய அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள். இதே போன்று அல்லாஹுடைய நேர்வழி இதுதான் என்பதை நாம் எங்கிருந்து அடையாளம் காணுவது? அதனை அடையாளம் காட்டுவது யார்? அல் குர்ஆனின் 2வது அத்தியாயத்தின் 143வது வசனத்தில் மிகச்சிறந்த விதத்திலே அல்லாஹ் இதனை தெளிவுபடுத்துகின்றான். நேர்வழியை அடையாளம் காணுவதற்கு இது மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எந்த கிப்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தீர்களோ அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற ஒரு சிறிது காலத்திற்கு முஸ்லிம்கள் முன்னோக்கி தொழும்படி ஏவப்பட்ட கிப்லா ஏறக்குறைய 16-17 மாதங்கள் நபியுடைய காலத்திலே காபத்துல்லாஹை நோக்கி தொழுது கொண்டிருந்த நபி அவர்களும் ஏனைய முஸ்லிம்களும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அது பற்றி இந்த வசனத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு கிப்லாவை நாம் ஏன் மாற்றினோம் என்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதை முற்றிலும் பின்பற்றக்கூடியவர்கள் யார்? இவ்வாறு கிப்லாவையே மாற்றிவிட்டார் என சொல்லி நபியை பின்பற்றுவதிலிருந்து புறமுதுகு காட்டி திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் யார் என்பதை பிரித்தறிவதற்காகவே இவ்வாறு கிப்லாவை நாம் மாற்றினோம் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் முன்னோக்கி தொழுகின்ற கிப்லா என்பது எந்த அளவு முக்கியமானது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த முக்கியமான ஒரு விடயத்தை நபி அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் மாற்றுகின்றார்கள் என்றால் அதற்கும் அல்லாஹுக்கு உரிமை இருக்கின்றது. நேர்வழி காட்டுவதிலே நபி அவர்கள் எந்த விதத்திலும் மோசடி செய்ய மாட்டார்கள் என்று நம்புவது நேர்வழி அடைகின்ற ஒரு மனிதன் மீது கட்டாய கடமையாகும். அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட நபியை பின்பற்றாத யாருமே நேர்வழி அடைந்தவனாக இருக்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சோதனையை செய்கின்றான். கிப்லாவையே அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். கிப்லா மாற்றப்பட்டது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்பதை நேர்வழி அடைந்த ஒவ்வொரு மனிதனும் நம்ப வேண்டும். நேர்வழி கிடைக்காதவர்களுக்கு இது மிகப்பெரிய பாரமான விடயமாக அமையும். எனவே நபியை பின்பற்றுவதாக வந்தவர்களை கூட அல்லாஹ் சோதிக்கின்றான். எப்படி சோதிக்கின்றான் என்றால், தொடராக காலம் காலமாக முன்னோக்கி தொழப்பட்ட அந்த காபாவை, அந்த கிப்லாவை அல்லாஹ் மாற்றி இப்போது நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த கட்டளை இட்டதற்கான ஒரே காரணம் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கு முன்மாதிரியாக தரப்பட்ட இந்த ரசூல், எல்லா விடயங்களிலும் இந்த ரசூலை யார் பின்பற்றுகின்றார்கள்? ஒரு சில விடயங்கள் அவர்களுக்கு பெரிதாக தோன்றுகின்ற போது
நபியை விட்டுவிட்டு யார் திசை திரும்புகின்றார்கள் என்று பார்ப்பதற்காக இவ்வாறு மாற்றியதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதன் பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினானோ, அதாவது யாருக்கு நேர்வழி கிடைத்திருக்கின்றதோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இவ்வாறு கிப்லாவை மாற்றியது ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கும். அதாவது அவர்களால் நம்ப முடியாமல், பின்பற்ற முடியாமல், அல்லாஹ்வின் தூதரிலேயே சந்தேகம் கொண்டு இந்த சத்திய தீனில் இருந்து அவர்கள் புறமுதுகு காட்டி விடுவார்கள் என்பதை கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே ஒரு மனிதனுக்கு, ஒரு கூட்டத்திற்கு ஹிதாயத் கிடைத்திருக்கின்றது என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன செய்தார்களோ, எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அதே போன்று நடப்பதிலே நேர்வழி காட்டப்பட்ட யாருக்குமே அது சிரமமாக இருக்காது. ஏற்றுக்கொள்ளுவதற்கு இதனையும் நாம் நம்பலாமா என்று கேட்கும் அளவிற்கு நிலைமை இருக்காது. எவரது உள்ளம் அல்லாஹ்வினால் நேர்வழிப்படுத்தப்பட்டதோ அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தூதர் எதனை சொன்னாலும் சரி, எதனை செய்தாலும் சரி, அப்படியே அதனை நம்பி நாம் செயல்படுவோம் என்று யாரெல்லாம் மிக இலகுவாக அதனை கடந்து செல்ல முடிகின்றதோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேர்வழிப்படுத்தியிருக்கின்றான் என்று நேர்வழிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தின் 5வது அடையாளத்தை தெளிவுபடுத்துகின்றான். மீதியுள்ள 2 அடையாளங்களையும் அடுத்த ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. நேர்வழி அடைந்த ஒரு கூட்டம் நேர்வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து படைத்த அல்லாஹ் ஒருவன்தான், அவன்தான் ரப் என்பதை அடையாளம் கண்டு அதனை ஏற்றுக்கொண்டவர்களது உள்ளங்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவதாக சொல்லுகின்றான். இப்போது அந்த நேர்வழி அடைந்த கூட்டத்தின் மற்றொரு அடையாளமாக, 6வது அடையாளமாக, இவ்வாறு யாரெல்லாம் நேர்வழி அடைந்தார்களோ ஜாதஹும் ஹுதா, இன்னும் அதிகமாக அல்லாஹ் அவர்களை நேர்வழியிலே செலுத்துகின்றான் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது உள்ளம் நேர்வழி அடைந்து விடுகின்றது. படைத்தவன் அல்லாஹ்தான் என்பதை அடையாளம் கண்டு படைத்தவனை நம்புகின்றது. அத்தோடு மட்டும் நேர்வழி நிறைவடைந்து விட முடியாது. உள்ளத்திலுள்ள அந்த நம்பிக்கை அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் அது வெளிப்பட வேண்டும். உள்ளத்திலுள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்க கூடியதாக, அதனை காட்டக்கூடியதாக அமைய வேண்டும். எனவே உள்ளத்தளவிலே நேர்வழிப்படுத்தப்பட்ட முஸ்லிமை கண்ணியமிக்க அல்லாஹ் இவ்வாறு அவன் சிரமப்பட்டு நேர்வழியை தேடி அதனை அடைந்து கொண்டதன் பரிசாக ஜாதஹும் ஹுதா, நேர்வழியிலே அவர்களை இன்னும் அதிகரிக்க செய்கின்றான். அது என்ன என்றால் வஆதாஹும் தக்வாஹும், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடக்கின்ற தக்வா என்பதை அவர்களுக்கு வழங்குவதாக கண்ணியமிக்க அல்லாஹ் 47வது அத்தியாயத்தின் 17வது வசனத்திலே சொல்லுகின்றான். எனவே ஒரு சமூகம் நேர்வழி அடைந்திருக்கின்றது என்றால் அவர்களுடைய உள்ளம் மட்டும் நேர்வழிப்படுத்தப்பட்டதாக இருக்காது. அந்த சமூகத்தின் செயற்பாடுகள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை அறிந்து அதனை பேணி நடக்கக்கூடிய தன்மை காணப்படும். இதனைத்தான் கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான், உள்ளத்தளவிலே நேர்வழி பெற்றுவிட்ட அவர்களுக்கு நாம்
அவர்கள் அல்லாஹ்வை எப்படி அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை அறிந்து அவ்வாறு நடக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இது ஒரு கூட்டம் நேர்வழி அடைந்து விட்டதை அறிந்து கொள்ளக்கூடிய 6வது பண்பாக இருக்கின்றது. 7வதும் இறுதியான பண்பு என்னவென்றால், கண்ணியமிக்க அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலே அழகாக இது பற்றி சொல்லுகின்றான். அதே போன்று இதன் மறுபக்கம், இதற்கு எதிர்பாடான செயற்பாடு, அதன் விபரீதம் எந்த அளவு மோசமானது என்பதை 33வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலும் 4வது அத்தியாயத்தின் 14வது வசனத்திலும் சொல்லுகின்றான். நேர்வழி அடைந்த ஒரு சமூகம், முன்னர் நாம் ஒரு விடயத்தை சொன்னோம், படைத்தவன் அல்லாஹ்தான் என்பதை அறிந்து நேர்வழி அல்லாஹ்விடம் இருந்துதான் வரும் என்பதை தெளிவாக அவர்கள் உணர்ந்திருப்பார்கள், அதனை நம்புவார்கள். அதன் அடிப்படையிலே நேர்வழி அடைந்த ஒரு சமூகம் அல்லது ஒரு சமூகம் நேர்வழியில் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்ததை மட்டும் பின்பற்றுவார்கள். குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் தவிர வேறு எதுவுமே அல்லாஹ்விடமிருந்து வரவில்லை. எனவே ஒரு கூட்டத்திற்கு ஹிதாயத் கிடைத்திருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு, நாம் ஹிதாயத்திலே இருக்கின்றோமா என்பதை பார்ப்பதற்கு அல் குர்ஆனுடைய வழிகாட்டலையும் நடைமுறையிலே அதனை முன்மாதிரியாக பின்பற்றி காட்டிய நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவையும் மட்டும் ஏற்று அந்த முறையிலே வாழுகின்ற பக்குவம் எமக்கு இருக்கின்றதா, அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வம் இருக்கின்றதா, நபித்தோழர்கள் தங்களுக்கு மத்தியிலே மார்க்க விடயங்களிலே என்ன விடயமாக இருந்தாலும் இதிலே குர்ஆன் வசனம் இருக்கின்றதா அல்லது சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கின்றதா என்று கேட்டு பின்பற்றியது போன்று நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதே போன்று அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹியை மட்டும் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்ற ஒரு சமூகம் ஒருபோதும் நேர்வழி அடைந்த சமூகமாக இருக்க மாட்டாது. 33வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே சென்று விட்டார்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்ற ஒரு சமூகம், இவர்களுக்கு ஹிதாயத் கிடையாது என்பதையே இந்த வசனம் சொல்லுகின்றது. இன்னும் அழுத்தம் திருத்தமாக ஹிதாயத் கிடைக்காதவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை 4வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்து அவனது வரம்புகளை மீறி செல்லுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நரகிலே நுழைவித்து அதிலே நிலையாக இருக்கும்படி செய்து விடுவான், அவர்களுக்கு இழிவு தருகின்ற வேதனை இருப்பதாகவும் சொல்லுகின்றான். எனவே நேர்வழி என்றால் அல்லாஹுடைய வஹியை மட்டும் பின்பற்றுகின்ற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து நேர்வழியை தேடி சென்று அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த நேர்வழியை பின்பற்ற வேண்டும். எங்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்ற ஒரு கூட்டம் ஒருபோதும் நேர்வழியில் உள்ள கூட்டமாக இருக்காது, அது வழிகட்ட கூட்டமாக இருக்கும். ஹிதாயத் கிடைத்த கூட்டமாக அது நிச்சயமாக இருக்க மாட்டாது. ஹிதாயத் இல்லாத கூட்டம் நரகிலே நுழைவிக்கப்பட்டு நிரந்தரமாக அந்த நரகை அடைவார்கள். எனவே ஹிதாயத் என்பது உள்ளத்தளவிலே அல்லாஹுவை அடையாளம் கண்டு அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய திருப்திக்காக அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வஹியாகிய அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். உள்ளத்தில் உள்ள அந்த நம்பிக்கையின் பிரகாரம் அதனை பிரதிபலிக்க கூடியதாக அவர்களுடைய செயல்கள், உடலும் அவர்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையுமே அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு தயாரான நிலையிலே இருக்கும். இதுதான் நேர்வழி கிடைத்துவிட்ட ஒரு கூட்டம். அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக அவனிடமிருந்து வந்த நேர்வழியை உள்ளத்தாலும் உடல் உறுப்புகளாலும் அதனை பின்பற்றி ஹிதாயத் கிடைத்த சமூகமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதன் மூலம் அவனது அருளை கொண்டு அவனது சுவனத்திலே எங்கள் அனைவரையும் நுழைவித்தருள்வானாக.
أقول هذا وأستغفر الله لي ولسائر المسلمين والمسلمات.